சொல்லுங்களேன். கர்த்தருடைய நினைவு, தேவனுடைய நினைவு. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். தேவன் நம்ம மேல நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது என்ன திட்டம்னா, அவர் நம்ம நினைவாய் இருந்து நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் நினைவாய் இருக்கிறது என்று பார்த்தோம். அது தொடர்ச்சியாய் நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த தேவ திட்டத்தின்படி நாம யார், அதான் நம்முடைய தியானம். இந்த வருஷத்துக்காக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சத்திய வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனுடைய வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது, அதாவது உயிர் இருக்கிறது, அந்த வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் வல்லமையானது. அப்படி சத்தத்தை விட, நம் ஞானத்தை விட, அறிவை விட, பணத்தை விட அதிக வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை தான். ஆகவே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நம்மளை பத்தி என்ன சொல்கிறது? போன வாரத்திலே நம்ம பார்த்தோம், தேவன் நம்ம மேல நினைவா இருக்கிறார், தேவன் நம்மை குறித்து உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார் என்று போன வாரத்தில் பார்த்தோம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தையின்படி அல்லது தேவனுடைய திட்டத்தின்படி அல்லது தேவன் நம்ம நினைத்திருக்கிறாரே அந்த நினைவின்படி நாம் யார், நான் யார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். எடுத்தவங்க நீங்க வாசிங்க. ஒரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். நீங்களும் நானும் யார் அப்படிங்கிறத இந்த வேத வாக்கியத்திலே பரிசுத்த பேதுரு பதிவு செய்கிறார். நாம யார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனமாய், சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி வாழ விரும்புகிறவர்களை வேதம் யார் என்று வரையறை செய்கிறது. நம்ம யார் அப்படின்னா, அவர் சொல்றாரு, இங்கே ஒரு 4 காரியங்களை அவர் சொல்றதை பார்க்கணும். நம்ம யார் அப்படின்னா, முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்கிறார். We are the chosen people அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா. பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் தேசம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தது, அல்லது இஸ்ரேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறியப்பட்டிருக்கிறார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப நீங்கள் நானும் முதல்ல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பின்னால் விவரமாக நம்ம பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உலகத்தில் எத்தனையோ பணக்காரர்கள், படித்தவர்கள், ஞானிகள், வசதியானவர்கள், திறமை உள்ளவங்க, தாளம் உள்ளவங்க, வரம்பற்றவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தாலும் அவர்களை தேவன் இந்த வசனத்துக்கு சொந்தக்காரனாக அறிமுகம் செய்யவில்லை. மாறாக அவரை பின்பற்றுகிற உங்களை, என்னை தான் வேதம் சொல்கிறது, நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா. 2வது காரியம், ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். ஆசாரியர் அப்படின்னா, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்தவர்கள், தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்தவர்களை ஆசாரியர்
யாரா? பரிசுத்த ஜாதி. நாம யாரு? பரிசுத்த ஜாதி. ஊருக்குள்ள எத்தனையோ ஜாதி இருக்கு, விளக்கமாக இருக்கு, பெருமாள் வரைக்கும் இருக்கு, அப்படிதானே? ஆனா அந்த ஜாதி தேவன் உங்களே என்னையும் சொல்லல. நாம என்ன ஜாதியா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் தெய்வமாய் ஆராதிக்கிற ஜனங்களுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் பரிசுத்த ஜாதி. நம்ம ஊர்ல சொல்லுகிற அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாம் விட்டு எதிர்க்கு கற்றுக்குள்ள வந்திருக்கிறோமோ அப்போ புதிய ஜனமாய் உங்களை என்னையோ தேவன் மாற்றிருக்கிறார். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தா புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவதெல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சுன்னா எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. ஒரு விதத்துல தமிழ்நாடு ஒரு பெருமைக்குரிய ஒரு மாநிலம். இந்தியாவிலே மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது திராவிட ஆட்சியில் வந்த ஆரம்ப காலங்களிலேயே அன்றைக்கு இருந்த தலைவர்கள் பேருக்கு பின்னால ஜாதி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது ஒரு சட்டம் போலவே கொண்டு வந்து அது தமிழ்நாட்டில் நிறைவேறினார். அதனாலதான் நம்ம ஊர்களில் யாரும் பேருக்கு பின்னாலும் ஜாதி போடுறதே இல்லை. தமிழ்நாட்டை தவிர நிறைய படிச்சவங்க இருக்காங்கன்னு சொல்ற கேரளாவில் கூட இதுக்கு பேருக்கு பின்னாலும் ஜாதி போடுறாங்க. பல இடங்கள்ல ஜாதி போடுறாங்க. ஜாதி இல்லாத ஒரே மாநிலம் எதுதான்? நடைமுறையில இருக்குது. மற்ற காரியத்தை வச்சுக்காங்க. அபிஷேகம் பேருக்கு பின்னால யாரும் போடுறது பேரை வச்சு இவர் இந்த ஜாதி என்று கணிக்க முடியாத ஒரு மாநிலம்னா இந்தியாவில் தமிழ்நாடு தான். அதுக்காக கத்திர சோதனை பண்ணணும் ஒரு வகையில. மற்றபடி ஒரு பேரை சொன்னாலும் எல்லாரும் சொல்லுவாங்க மற்ற ஊர்ல. ஆனால் அதுலேயும் விசேஷமாக சத்திய வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வந்தாச்சுன்னா பழையது எல்லாம் ஒழிந்து இன்னைக்கு நீங்கள நாமும் ஒரு புதிய ஜாதியாய் மாறி இருக்கிறோம். தேவன் ஒரு புதிய ஜாதி, அதாவது என்னது பரிசுத்த ஜாதியாய் மாற்றிருக்கிறார். இது இன்னும் வித்தியாசம் பார்க்கிற வேற ஒரு ஜாதி இல்லை. எத்தனையோ ஒரு ஜாதி இருக்காது, இது ஒரு ஜாதி கிடையாது. இது ஜாதி இல்லை என்று மறுத்து கர்த்தருக்காக வாழுகிற ஒரு கூட்டம். சரியா? படிக்கலாம். நான்காவதாக அவருக்கு சொந்தமான ஜனம். எவருக்கு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உள்ள தெய்வத்துக்கு சொந்தமான ஜனம் நீங்கள். நான் ஊர்ல பல பேர் சொல்றாங்க எங்களுக்கு அவரு சொந்தம் இவரு சொந்தம் அப்படின்னு. யாராவது ஒரு பெரிய ஆளை சொல்லி அவங்க சொந்தக்காரர் அப்படின்பா. பார்த்திருக்கீங்களா? அதை வச்சு அவங்க பெரிய ஆளுக்கெல்லாம் காட்டிக்குவாங்க. ஆனா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்றார், வானத்தையும் பூமியும் படைச்சவர் சொல்றாரு, சிறைச்சாலையில் இருக்கிறவனே அரசனாய் மாற்றினவர், ஆடுகளுக்கு பின்னாலும் இருந்தவனே பேரரசனாய் சிங்காசனத்தில் உட்கார வச்ச தெய்வம் சொல்றாரு, நீங்களும் நானும் அவருக்கு சொந்த ஜனம். நம்ம சொல்லல. சில பேரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க அவங்களா சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்கு சொந்தம். சொந்தமா எப்படி சொந்தம் கேட்டா எங்க தாத்தாவுக்கு எங்க பாட்டிக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேருக்காக நாம சொல்லல. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சிருஷ்டிகர் அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்த ஜனம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய பாக்கியம் தான். நம்ம யோசிக்கிறோம் நம்ம சொந்தக்காரங்க இல்ல, நம்ம இருந்தவங்க இல்ல, நம்ம உதவி செய்ய ஆட்கள் இல்ல, நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், மனிதர்கள் நமக்கு சொந்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்த ஜனம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நாம அவருக்கு சொந்த ஜனமா. இன்னும் கொஞ்சம் விவரமாய் நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தின்படி தேவன் நமக்கு 4 அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, இரண்டாவது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், மூன்றாவது பரிசுத்த ஜாதி, நான்காவது அவருக்கு சொந்தமான ஜனம். எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு வேகமாய் நம்ம பார்ப்போம். நேரம் இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் நம்ம தொடருவோம். சரியா? சரி, முதல் காரியம் நம்ம யாரா? நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று அவர் சொல்கிறார். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னா என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43
அதிகாரம் 20-யும் 21-யும் ஒருத்தர் வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு முதல்ல பாருங்க, ஆண்டவர் சொன்னார் நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் என்று சொல்றார். அப்போ தேவன் உங்களை என்னையோ அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆலயம் இருக்கிறோம்னா, நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா, நாம அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நாம முந்தி அவரிடத்தில் அன்பு கூறவில்லை. அவர்தான் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், அவர்தான் நம்மை தேடி வந்தார். அவர் வந்து நம்மை பிடிக்காவிட்டால், அவர் வந்து நமக்கு அவரை வெளிப்படுத்தாவிட்டால் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு மனிதர்கள் தங்கள் சுயத்திலே, சுய அறிவிலே, சுய ஞானத்திலே எப்படியாவது உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல விதத்திலே கேட்டுகிறார்கள். சுய அறிவினாலே நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. தேவன் அவர்தான் இந்த பூமிக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து அவரை நம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நம் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு விதத்திலே வெளிப்பட்டார். சிலரோடு கர்த்தர் நேரடியாக பேசியிருக்கலாம், அல்லது வேத வசனத்தில் தேவன் பேசியிருக்கலாம், அது யார் மூலமோ நம்மை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏதோ ஒரு விதத்திலே அவர்தான் முதலாவது நம்மை அவர் தெரிந்து கொண்டார். சரி, அவர் சொல்றாரு நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும். எங்கயா வனாந்தரம் பாலைவனம், வனாந்தரம் காடு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. வனம்னால என்ன இருக்கும், காடுன்னு இருக்கும். ஆனால் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வனாந்தரம் அப்படிங்கிறது பாலைவனத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. டெசர்ட் அல்லது இந்த வில்டர்னஸ் அப்படின்னு வில்டர்னஸ் அந்த வார்த்தை. சரி, பாலைவனத்துல தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும், காட்டு மிருகங்களும், வலு சர்ப்பங்களும், கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த வசனத்தை கவனிங்க. காட்டுல இருக்கிற காட்டு மிருகங்கள், வீட்டில் இருக்கிற நாய் வந்து தெரிஞ்சவங்க வந்தா வாழ வாழ ஆட்டும் தானே, நம்ம வாழ்க்கை தெரிஞ்சவங்க வந்தா தலையிலே ஆட்ட முடியாது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ். ஆனா இந்த வேதத்தில் காட்டுல இருக்கிற மிருகங்களோ, காட்டுல இருக்கிற வலு சர்ப்பமோ, கோட்டான் ஆந்தையா ஆந்தையுடைய குஞ்சுகள் எல்லாமே கர்த்தரை கனம் பண்ணுமா. எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கி கொடுத்ததுனால இது எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா, அவரை கனம் பண்ணுமா. ஆண்டவர் எதுக்காக இந்த வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கினார் அப்படின்னா, நாம் தெரிந்து கொண்ட ஜனத்திற்காக அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தேவன் செய்கிற நன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுக்கிறது போல, அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குறது போலதான் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். அப்ப தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்யும் போது அந்த நன்மை மற்ற காட்டு மிருகங்களுக்கும், வலு சிற்பங்களுக்கும், கோட்டான் குஞ்சுகளுக்கும் அது பயனுள்ளதாய் மாறுகிறது. அப்ப தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் இப்படித்தான் இன்றைக்கும் நன்மை செய்கிற கர்த்தர். தேவனுடைய சந்ததியா இருக்கிற உங்களை என்னையும் தேவன் கைவிடுகிறவர் அல்ல. வனாந்திரத்தில் தண்ணீர் கொடுக்கிறது போல தாம் தெரிந்து கொண்ட சந்ததியாருக்கு தேவன் ஏதோ விதத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர் ஆச்சரியமாய் நடத்துகிற தெய்வமா இருக்கிறார்.
சொல்றாங்க. இந்த மாதிரி உதவி செய்யுங்க சொல்லும்போது அவர் சொல்ற இஸ்ரவேல் வீட்டாருக்கு அதை செய்யணும், பிள்ளைக்குன்னா அப்படிங்கிற ஆண்டவர் வேதவசனம் கூடவே பேசுகிறார். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, சரிதான் நீ சொல்றது நல்லதுதான், ஆனாலும் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் திட்டுமே அப்படிங்கிற. சாப்பாடு வைக்கிறது யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அது டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுது, அது கீழே உட்கார்ந்து சாப்பிடுது. அப்படி சாப்பிடும் போது அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? செதற விடும். அந்த செதற விடுற திங்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிகள் ஓடி வருகிறது, பூனைகள் ஓடி வருகிறது. இவ்விதமாய் தேவன் அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிற உங்களை என்னைய ஆசீர்வதிக்கும் போது அது மற்றவர்களுக்கு ஒரு நன்மையாய் மாறுகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமையில எப்படி அந்த சாத்தியம்? நாங்களே இந்த நிலைமையில இருக்கிறோம். அப்ப நாங்க செதற விட்டுகிறதுல அடுத்தவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம்? நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். நமக்கு நல்லா தெரியும், லூக்கா 5ஆம் அதிகாரம். பேதுரு மீன் பிடிக்க போனாரு. அவருக்கு முதல்ல மீன் கிடைக்கல. அவர் வலையில மீன் இல்ல, அவர் படகுல மீன் இல்ல, அவர் வெறும் வலையை அலசி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு பின்னால கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் ஆழத்துல போய் வலையை போட்ட போது அவர் படகு மாத்திரமல்ல, அவர் வலை மாத்திரமல்ல, அவர் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, கரையிலே இருக்கிற மற்ற படகுகளுக்கு அவர் செய்ய காட்டி அந்த படகுல வர சொல்லி இவங்க 2 படகுக்காரங்களும் சேர்ந்து வலையை தூக்கியும் தூக்க முடியாமல் தூக்கி 2 படகுகளையும் நிரப்புனா வேதம் சொல்கிறது படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய் மீன்களை பிடித்தார்கள் அப்படின்னு. யாரு? வெறும் படகை அலசி கொண்டிருந்த பேதுரு, வெறும் படகுக்கு சொந்தக்காரன், ராமுழுவதும் பிரயாசம் பண்ணும் ஒன்று அகப்படையில்லை என்று சொன்னவன். அந்த மனுஷனை இவன் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவாந்திர வழியில தண்ணீரை கொடுக்கிறது போல, அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குறது போல, வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுக்கிறது போல, இந்த மீனே கிடைக்காம இருந்த அந்த கடல்ல வெறும் வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவை தேவன் ஆசீர்வதிக்கும் போது பேதுரு மூலமாக மற்ற படகும் அகழ்ந்து வர அளவுக்கு மீன் கிடைச்சது. இதுதான் தேவன் செய்கிற காரியம். அப்ப தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கடந்து செல்கிறது. 23ஆம் சங்கீதத்துல நம்ம கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. நன்மையும் கிருபையும். நான் நன்மையை தேடி அலைவேன்னு அவர் சொல்லல. நான் நன்மை எங்க இருக்கும் நான் விசாரிப்பேன்னு சொல்லல. நன்மையும் கிருபையும். நாய் ஓடிச்சுன்னா நாய் பாரு சேர்ந்தே ஓடுவான். அது தனியா தெரிவிக்கணும். நாய் முன்னால ஓடும்போது பின்னால என்ன செய்யலாம்? ஏன்னா பாடு பின்னாலே வரும் அப்படிங்கிறார். சொல்றேன். அதே மாதிரி நீங்கள் நானும் போகும்போது நமக்கு பின்னாடி என்ன வருமா? இந்த ஆங்கில பைபிள் போட்டுருக்கு, ஓவர் டைம் பண்ணணும் போட்டுருக்கு. நன்மையும் கிருபையும். இந்த ஓவர் டைம் நம்ம பின்னால மட்டும் வரல, அது முன்னாலேயும் போகும். அப்ப நன்மையே நமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்குன்னு அவர் சொல்றார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சந்ததி அப்படின்னு சொல்லும்போது தேவன் உங்களை என்னையும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். அவர் வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்கி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு அவர் உண்டாக்கி கொடுத்து அதனாலே வனாந்திரத்தில் இருந்த காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் போர்த்தாள் குஞ்சுகளும் அதை பயன்படுத்தி அதை பெற்றுக்கொண்டு அந்த நன்மைக்காக ஆண்டவரை அதை நன்றி செலுத்துமா, ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துமா. அவ்விதமாய் மாற்றுகிற கர்த்தராக நீங்கள் நான் யார்? முதலாவது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தான் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று இது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கடத்துகிறது. நீங்க இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரைபடத்தை பார்த்தீங்கன்னா
அது நடுவுல யோர்தான் நதி இருக்கு. இந்த யோர்தான் நதிக்கு மேற்புறத்துல கலிலேயா அப்படின்னு ஒரு கடல். ஆக்சுவலா அது கலிலேயா கடல்னு சொன்னாலும் ஒரு பெரிய ஏரி, அது பெருசா. அதுல அந்த யோர்தான் எங்க போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா சமக்கடல் அப்படின்னு ஒண்ணு முடியும். நீங்க பின்னாடி இருக்கிற படத்தை திரும்பி பாத்தீங்கன்னா அது தெரியும். மேல கட்டமா மாங்காய் மாதிரி இருக்கும் கலிலேயா கடல். அதுல இருந்து யோர்தான் நதி வந்து கீழே சமக்கடல்ல முடியும். இந்த யோர்தான் ஜீவ நதின்னு பேரு. அது எப்பயும் தண்ணியில ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த கலிலேயாவிலே உற்பத்தி ஆகி வருது. கலிலேயாவுக்கு எர்மோன் மலை பக்கத்துல இருந்து மழை பெய்யும், அந்த காஷ்மீர் ஏரியாவுக்கு தண்ணி வரும் ஒரு பக்கம். ஆனா அதிகமா இந்த கலிலேயாவோட ஊற்று இருந்து அந்த கலிலேயா கடலை ஊற்றுல அந்த ஊறி அந்த யோர்தான் வழியா தண்ணி ஓடுது. இது ஓடி போய் சமக்கடலை விடும். கலிலேயா அதுல தண்ணி இருக்கு, அது தண்ணியை யோர்தானுக்கு கொடுக்கிறது. இந்த யோர்தான்ல தண்ணி வரும்போது ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா விவசாயம் செழிப்பு வளர்ந்துருக்கு, பசுமையா இருக்கிறது. பலவிதமான விவசாயங்கள் அங்க நடக்குது. இப்படி அது பாய்ந்த பகுதியெல்லாம் செழிப்பாய் மாற்றி பசுமையாய் மாற்றி சவக்கடலுக்கு வருது. இப்ப சவக்கடல் என்ன செய்யுதுன்னா வருகிற தண்ணியெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுட்டே இருக்கு. அது பேரு என்ன கடல்? சவக்கடல், ரெட் சீ. செத்து போன பணத்தினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது வர்ற தண்ணியெல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் இருக்கும். அதை ஜனங்கள் ஏறி நடக்கலாம், உட்காரலாம், செய்யலாம். அவருடைய மினரல் சக்தி, அவருடைய பென்சிட்டி அப்படி உலக அதிசயமா சொல்லிட்டு இருக்காங்க சவக்கடல். ஆனா சவக்கடலால மற்ற பக்கத்தில் இருக்கிற காடுகளுக்கோ வயல்களுக்கோ எந்த பிரயோஜனம் கிடையாது. இது வரதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். ஆனா கலிலேயா மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிங்கிறது எப்படின்னா இந்த கலிலேயா மாதிரி நாம ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். வரதெல்லாம் வாங்கி வச்சுக்கிற சவக்கடல் அல்ல, நாம ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற அந்த கலிலேயா மாதிரி தான் நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஒரு காலத்திலே வனாந்திரமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் தண்ணீரை கொடுத்த போது அது வனாந்திரத்தை தேவன் கொடுத்த தண்ணீர் செழிப்பாய் மாற்றி அங்கிருக்கிற காட்டு மிருகங்களுக்கோ வலு சர்ப்பங்களுக்கோ ஓட்டா குஞ்சுகளுக்கோ அது பிரோஜனமாய் மாறுகிறது. நீங்க உங்களை என்னையும் மாற்றணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிற நீங்கள் நானும் நிச்சயமாய் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறது மாத்திரமல்ல, நம்ம மூலமாய் தேவன் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற சித்தம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய இன்றைய தற்போதைய நிலையை நம்ம யோசித்து பார்க்கும் போது இது சாத்தியமா? நமக்கே உதவி செய்ய ஆட்கள் தேவையா இருக்கிறது, நமக்கே தேவைகள் இருக்கிறது. நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா மாற முடியும்? நாம் யோசிக்கிறோம். இதுதான் தேவன் செய்கிற கிரியை. நாம் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இது. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் பேசும் போது யாராக இருக்கிறார், ஆதியிலிருந்து எடுத்துக்கொள்ள வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆதியாகமத்தில் எடுத்துட்டீங்கன்னா தேவன் ஒரு காரியங்களை சொன்ன போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை பக்குவத்துல ஒருத்தர் கூட காரணம் அவங்க வாழ்ந்த நிலைமை அப்படி, அவங்க இருந்த நிலைமை அப்படி. ஆண்டவர் மோசையை கூப்பிடும் போது எழுத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலன் சொல்லுகிறார் அவர் பேச்சிலும் செய்கையிலும் வல்லவனானார் அப்படிங்கிறார். ஆனா கர்த்தர் கூப்பிடும் போது அவர் சொல்றாரு, நான் வந்து திக்குவாயும் மந்த நாவமா இருக்கிறேன் அப்படிங்கிற. ஒரு காலத்துல பேசுறேன், செஞ்சேன், அழைச்சேன்.
தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் அப்படித்தான். ஒருத்தர் எதிரி மீதியானவர் வந்து அதெல்லாம் அறுத்து போயிடறாங்கன்னு சொல்லி துணிஞ்சு போய் அறுத்து தன்னுடைய ஆலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம கதிர் அடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் ஓய்வோடு இருக்கிறார். அவன் சொல்றான், கர்த்தர் என் குழந்தை ஏழையத்துல நடக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாது. சகரியாவிடத்திலே தேவதூதன் வந்து சொல்கிறார், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார். அப்படின்னா இது எப்படிங்க, எனக்கு வயசாயிருச்சு, மனைவிக்கு வயசாயிருச்சு அப்படின்னு மரியாதைத்துல போய் தேவதூதன் சொல்றான். உன்னை மரியாதை சொல்றாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியானே. அப்ப தேவன் பேசின போதெல்லாம் அதை ஏற்றுக்கூடிய நிலைமையில ஒருத்தமே. ஆனால் தேவனுடைய வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்த்தது. தேவன் என்ன சொன்னாரோ அது நடந்தது. அப்ப தேவன் காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனுடைய வார்த்தையை அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய சொல்ற காரியம் தான், நீங்கள் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம மூலமாய் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுதான் தேவன் சொல்ற காரியம். நமக்கு அது நேரத்திலே அதை ஏற்றுக்கிற சூழ்நிலை இல்லை. மரியாதை விளக்கமாக அவர் சொன்னார். தேவன் சொன்ன சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்ப இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஆவியானவர் இந்த வேத வாக்கியங்களை விளக்கி கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நானும் விசுவாசத்துக்கு பின்னால, தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட்டதுக்கு பின்னால ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதை காதுகளில் கேட்டு இதயத்திலே அதை பதித்து வைத்து அந்த வசனத்தை மனசுல வச்சு மரியாதை மாதிரி அதை மனதில் வைத்துக் கொள்ளும் போது தேவன் அதை நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற்ற. முதல் காரியம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சந்ததிக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தினாலே மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்ப முதலாவது நம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதோட சித்தமா இருக்கிறது. எதுக்காக ஆசீர்வதிக்கிறார்னா, நாம ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது காரியம், 1 பேதுரு 1:23 வசனம். அவர் எப்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் சந்ததியாய் மாற்றிருக்கிறார் அப்படின்னா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. எப்படி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம், தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நம்ம எப்படி மாறி இருக்கிறோம்னா, தேவனுடைய வசனத்தினாலே மறுபடியும் நாம ஜெனிக்கப்பட்டிருக்கிறோமா? நீங்கள் நாம மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெனிப்பித்தல் அப்படின்னா என்ன? பிறக்கிறது. அப்ப நீங்கள் நாம மறுபடியும் தேவனாலே பிறந்திருக்கிறோம். ஒரு நாளிலே நம்முடைய அம்மாவுடைய வயிற்றிலிருந்து நம்ம பிறந்தோம், அது முதல் பிறகு. இரண்டாவது, வேத வசனத்தை கேட்கும் போது நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினாலே நீங்கள் நானும் கழுவப்பட்ட போது ஆண்டவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். இப்போ இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது என்பதை மீண்டும் அவருக்கு உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, வேத வசனம் எப்படிப்பட்டதா? ஜீவன் உள்ளதும் அப்படிங்கிறார். உடனே அழிவில்லாததும். வாசிங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. அப்ப தேவ வசனங்கள் என்னது? பைபிள்ல சொல்லப்பட்ட வசனத்தை பற்றி 3 காரியங்களை இங்க அவர் சொல்லுகிறார். முதல் காரியம், அது என்றென்றைக்கும்
என்னைக்கும் காலகாலமாய் மாறாம உறுதியாய் நிற்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், பிரசங்கங்கள், எழுத்துக்கள் எல்லாம் மாறும். சுருளை தகரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா வேத வசனம் மட்டும்தான் என்றைக்கும் மாறாம நிலைச்சு நிற்கிற ஒன்று. அது என்றைக்கும் மாறாது. வேத வசனம் ஒருபோதும் மாறாது. இரண்டாவது சொல்லுகிறார், ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது. அது திரும்ப சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையிலே உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அது என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கும், மாறவே மாறாது. அப்ப வேத வசனத்தை நம்புறவங்களே தேவன் ஒருபோதும் கைவிட போறது இல்லை. அது மாறாதது. இரண்டாவது காரியத்தை வாசிக்கிறோம், அதுல உயிர் இருக்கிறது. தேவ வசனம் ஜீவன் உள்ளது. அப்படின்னா மற்றவங்க வார்த்தைக்கெல்லாம் அவ்வளவு ஜீவன் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையோட ஒப்பிடும் போது, தேவனுடைய வசனத்தோட ஒப்பிடும் போது மற்றதெல்லாம் ஒண்ணு இல்லை. இது கதைகள் மாதிரி. கதைகள் பேசுறது மீத வசனம் பேசுவான். தேசத்துல நடக்கிறதா உங்களுக்கு தெரியும். சினிமாவில் பயங்கரமா வசனம் பேசுவான். அதை கேட்டு நம்ம ஊருக்காரங்க உண்மையான வாழ்க்கையில அப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்னு நடிகர்களை நினைக்கிறாங்க. கடைசி ஏமாந்து போறாங்க. ஆனா தேவன் பேசுற வசனம் அப்படி மேடைக்கு பேசுற நாடக வசனம் அல்ல. இங்க மேடையில் இருந்து தேவ சமூகத்திலே பிரசங்கிக்கப்படுகிற வேத வசனங்கள் ஏதோ நடிப்புக்காக, ஒரு பொழுதுபோக்குக்காக பேசப்படுகிற வார்த்தைகள் அல்ல. இது ஜீவன் உள்ளது. இது என்றென்றைக்கும் மாறாதது. நேற்று கூட பேசிட்டு இன்னைக்கு கூட மாற்றி சொல்றது கிடையாது. இது ஒருபோதும் மாறாது, ஜீவன் உள்ளது. மூன்றாவது சொல்லுகிறார், இது அழிவில்லாத ஒன்று. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. அப்ப நம்ம வசனத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆண்டவரே, நீங்க நானும் சொன்னீங்க, நாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆச்சு. நீங்க எங்களுக்கு என்று வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுக்கிற கர்த்தராயிற்று, அமாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவராயிற்று. அப்படின்னா எங்க வாழ்க்கையில அது என்ன? ஏன்னா வசனம் மாறாதது, வசனம் அழியாதது, வசனம் நினைச்சிருக்கக்கூடியது, அதுல ஜீவன் உள்ளது சொல்றீங்களே. அப்ப அது எங்க ஆண்டவரே என்று நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது அது தேவன் நிறைவேற்றி தருகிறார். ஹல்லேலூயா. எலிசா கேட்கிறார், எலியாவுடைய சார்பை எடுத்து வச்சுக்கிட்டு முறுக்கிட்டு தண்ணி அடிக்க, எங்க ஆத்த அடிக்க, ஆறு ரெண்டா பிரிஞ்சு வழிவிடுது. என்ன நம்பிக்கை? எலியா மேல கிடந்து சார்பு. எலியா மேல கிடந்து சார்புக்கே அவர் வளம் இருக்கும்னா, எலியா உயர்த்தின, எலியா பேசின, எலியா ஆராதிச்ச தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வளம் இருக்காது யோசிப்பாங்க. அப்படி வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அப்படி நோய்களை சுகமாக்குறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லா தீங்கும் நம்மை நீக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை என்னையும் வாழ வைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை உயர்த்தும். சொல்றார், தேவனுடைய வார்த்தையினாலே நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னா மறுபடியும் ஜெனிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சந்ததி. சர்ச்சைக்கு போற எல்லாரும் தேவனுடைய சந்ததி கிடையாது. கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிற எல்லாரும் தேவனுடைய சந்ததி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ ஆவியார் நடத்துவதனாலே வேத வசனத்தை கைக்கொண்டு யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் மறுபடியும் ஜெனிக்கப்பட்டவங்க. அப்படி மறுபடியும் ஜெனிக்கப்பட்டவங்களை தான் ஆண்டவர் சொல்றார், இவங்க என்னுடைய பிள்ளைகள், இவங்க என்னுடைய சொந்த ஜனம் என்று அவர் சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் வசனத்துக்குள்ள படிப்பவங்களுக்கு புரியும்.
1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவானவரே என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். ரெண்டு செக்ஷனா இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். முதல் பகுதியில் சொல்றாரு, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தான் தேவனாலே பிறந்தவன். நமக்கு நல்லா தெரியும், இந்த கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை. அதற்கு இணையான எபிரேய வார்த்தை மேசியா என்பது. அது தமிழில் சொல்லணும்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்கிறோம். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா என்று ஒருவர் வருவார் என்று காத்திருந்தார்கள். எதுக்கு வருவார் காத்திருந்தாங்கன்னா, அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரோமனுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டெடுத்து அவர் அவர்களுக்கு அரசனாயிருந்து அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்களை அரசாள்வா என்று எதிர்பார்த்தார். அதோட மேசியா வந்துட்டாருன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த இயேசு வந்தபோது அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. காரணம், அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த நாட்களில் பலவிதமான தத்துவங்கள் இருந்தன. அதுல ஒன்று ஞான கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. நாட்டிசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. ஞான கோட்பாடு அப்படின்னா என்னன்னா, தேவன் ஆண்டவர் உயர்ந்தவர் அவர் வந்து மாம்சத்திலே காணக்கூடியவராய் வரமாட்டார் என்று நம்ம எதிர்பார்த்தாங்க. மாம்சத்திலே சரீரத்திலே அவர் வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ தெய்வம் மனுஷனாய் வந்தான்னு அவங்க ஏற்றுக்க முடியாது. எப்படி தெய்வம் மனுஷனா வருவார்? தெய்வத்தை எப்படி பார்க்க முடியும்? தெய்வத்தை எப்படி தொட முடியும்? அவன் யோசித்தார். கர்த்தர் மனுஷனாய் வந்த நோக்கம் என்ன? நம்ம மத்தியில வாழ்ந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மீண்டும் கொள்ள வேண்டும்ன்றதுக்காக அவர் வந்தார். ஆனா இதை புரிந்து கொள்ள அப்படிதான் வேதம் சொல்கிறாரு, யாரெல்லாம் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்களோ, அதாவது கிறிஸ்து தாங்க, இயேசு தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. அவர் தான் என் வாழ்க்கையில முக்கியம். இயேசு என் வாழ்க்கையில வந்து விட்டால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அவர் தான். என் காத்திருத்தலுக்கு முடிவு அவர் தான் அப்படின்னு யார் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனாலே பிறந்தவர்கள். முதல் காரியம் முதல் வசனத்துல பார்த்தோம், தேவனாலே பிறந்தவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு தான் தேவன் வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறவர். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துதான் எல்லாவற்றிற்கும் முடிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காரியமா இருந்தாலும் சிறியதோ பெரியதோ எல்லாமே கர்த்தர் தான். நம்ம வாழ்க்கையுடைய எல்லாமே ஆண்டவர் தான். அவர் இல்லாம எதுவுமே இல்லை. அவர் தான் நம்மளை ஆசிரிக்க முடியும், அவர் தான் நம்மளை உயர்த்த முடியும். சின்னதா யோசிக்கிறோம், இது சின்ன காரியம் தான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். பழைய பட்டணம் வாசிக்கலாம். எரிகோவும் பெரிய பட்டணத்தையே இஸ்ரவேல் நிறுத்திட்டாங்க. ஆனா ஆயி பட்டணத்துல போய் 10 பைக் ஓடி வந்தாங்க. ஆயி சின்ன ஊரு, ஆனா பெரிய பட்டணத்தை செஞ்சவங்க சின்ன ஊர்ல போய் மாடிக்கிட்டாங்க. நம்ம நிறைய பேர் அப்படித்தான், பெரிய பெரிய காரியங்களை ஜெயிச்சிருவோம், ஆனா சின்ன விஷயம் தான் ஜெயிப்போம். பழைய சரித்திரங்களை உலகத்திலேயே முதல் முறையாய் கப்பல் படையை அறிமுகப்படுத்தினது நம்ம
சோழ மன்னர்கள்னா கப்பல் எடுத்து உடனே வரமாட்டேன். தமிழில் கப்பல் படைக்கு என்ன சொல்லுவாங்க? பல இலக்கியம் நாவாய் படை வச்சிருந்தாங்க. இவங்க பார்வை எல்லாம் எதிரி நாட்டு மேலதான் இருக்குமா. எதிரி ஏதாவது வச்சிருக்காங்க, அவன் ஊர் எங்க இருக்கு என்ன, இதுதான் கற்பனை போவோம். இப்ப எதிரிங்க என்ன செய்வாங்க? இந்த கப்பல் படையை வருதே, சோழ மன்னன் வர்றானே, தமிழ்நாட்டுக்கு வர்றானே, நம்மளை வீழ்த்திடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன் வலிக்கு நாட்டெல்லாம் பிடிச்சிட்டு வரான் அப்படின்னு அவங்க தந்திரம் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, நீச்சல் வீரர்களை தெரிந்து கொள்வாங்க. நீச்சல் வீரர்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கடல்ல மூழ்கி வந்து இந்த கப்பல்ல அடியில ஓட்டையை போடுவாங்க. ஏன்னா அவங்க எழுத்து ஒண்ணு செய்ய முடியாது. ஓட்டை, சின்ன ஓட்டையை போடுறதுக்கு போதும். இந்த தண்ணி கொஞ்சமா உள்ள ஏறி அவங்க அந்த கப்பலை கவுத்துவிடும். இரண்டாவது உலக மகாயுத்தம் நடந்து கொண்டிருக்கும்போது பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பலை பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுப்பிச்சு. இந்த கப்பலுக்கு பேர் வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், அலைகளின் இளவரசி அப்படின்னு பேர். இவர்கள் ஜப்பான் மேல கொண்டு போடணும்னு தீர்மானிச்சாங்க. ஏன்னா ஜப்பான் பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். இவன் ஒடுக்கினால்தான் உலக யுத்தம் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை. அப்ப இந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்தது. அப்போ பிரதமரா இருக்க அட்லி நினைக்கிறேன், அவர் சொல்றார், இந்த கப்பலை யார் வீழ்த்துறாங்களோ அவங்க சொல்றாங்க கேட்கிறோம். இது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு உலக அளவுல சேலஞ்ச் பண்றாங்க. அப்போ ஜப்பான்ல அவசர தலைவர் கூட்டம் கூடி தீர்மானம் எடுத்து என்ன செய்து யோசிச்சாங்க. ஜப்பானுடைய மூத்த அதிகாரி ஒருவர் அங்க பிரகடனப்படுத்துகிறார். ஜப்பானுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்திருக்கிறது, சவால் வந்திருக்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்படி சொல்லி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கப்பலை அனுப்பியிருக்கிறார்கள். இப்போ அந்த கப்பலுடைய புகைக்கூண்டுக்குள்ள இறங்கி அதை உடைக்கிறதுக்கு தற்கொலை படையாக ஆட்கள் தேவை. யார் வருகிறா அப்படின்னு சொல்லி ஒரு அறை கொலை எடுத்தாங்க. ஜப்பான் இளைஞர்கள் மேலே வந்தாங்களாம். அதுல ஒருத்தர் தெரிந்து கொண்டு அவர் மேல வெடிகுண்டு மருந்துகள்லாம் கட்டி அவரை அனுப்பி தெரியல எப்படி அனுப்பி அவரை இந்த புகைக்கூண்டுக்குள்ள இறங்கிட்டாங்க. அவர் உள்ள போன உடனே அந்த எஞ்சினுக்குள்ள போய் அவர் விழுந்த வெடிகுண்டு வெடிச்சது, அந்த கப்பல் அப்படியே ஓடி போயிடுச்சு. உடனே இங்கிலாந்து நாடாளுமன்ற கூடிட்டு அப்போ பிரதமர் மன்னிப்பு கேட்டார். நான் நினைச்சேன் நம்ம கப்பல் தான் உலகத்திலே யாராலையும் உடைக்க முடியாது, தகர்க்க முடியாது, எதிர்க்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு சின்ன பையனை வச்சு முகப்பொண்டுக்குள்ள தந்திரமா இறக்கி கப்பலை வீட்டுட்டாங்க அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு ஆபத்துடைய வாழும் நம்முடைய வாழ்வு. பல நேரங்களில் பெரிய காரியங்களை சாதிச்சிருவோம் நினைக்கிறோம். ஆனா சின்ன சின்ன காரியங்களே போட்டு விட்டுறோம், வீழ்த்து விடுகிறோம். அது நம்முடைய அழிவுக்கு காரணமாக இருக்குது. வேத வசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில சிறிதாயினும் பெரிதாயினும் எல்லாம் கற்றுக்கணும். அப்போ ஒரு சின்ன விஷயத்தை செய்யும் போது கூட நம்ம ஆண்களிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டியதாக நான் பல நேரம் ஏமாந்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன காரியம் தானே நம்ம செஞ்சலாம். கனவுல படிக்கும் அண்ணன் இருந்தார், அவர் சொல்லுவார், சேவை பண்றதுக்கு பிளேடு வாங்கினா கூட சிவபுரிக்கு வாங்கணும்டா அப்படின்னா இல்லைன்னா அந்த பிளேடு கொட்ட பிளேடா கொடுத்துருவான், அது கண்ணத்தை அனுப்பணும் அப்படின்னா. ஒரு இடத்துல வாங்கினா கூட சிவபுரிக்கு வாங்கணும்டா, இல்லைன்னா அதுக்குள்ள கள்ளக்காய் கிடக்கும், நல்ல கடத்து கிடைச்சிடும், நம்மள பண் போயிருந்தா அப்படின்னா. சின்ன விஷயத்துல கூட என்ன செய்யணுமா, சிவபுரி வந்துட்டா நம்ம இருக்கிறோம். பெரிய காரியத்துக்கே ஜெயிக்க மாட்டோம், சின்ன காரியம் நேரங்கள் அப்படி போயிருக்கு. ஆனா ஒருபோதும் இருக்கவே அப்ப
இங்கே வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறார், இயேசுவானவரே கிறிஸ்து. இயேசுதான் எல்லாம். அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர்தான் பிரச்சனைக்கு தீர்வு, அவர்தான் எல்லாம் என்று யார் தீர்மானித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படின்னா நான் சாதிச்சிருவேன், நான் இந்த காரியத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு வெறுமனே மாம்சத்திலே நாம முயன்றால் நாம் இன்னும் தேவனால பிறந்தவங்கிற அந்தஸ்துக்குள்ள சுய புத்தி சுய அறிவை பயன்படுத்துவதனால் அந்த நிலைமை இன்னும் பாருங்க. சரி, அப்போ இரண்டாவது வருஷம் பின்பகுதி பாருங்க சொல்றாரு, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும். பிறப்பித்தவர் யார்? தேவன். தேவனாலே நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப தேவனிடத்திலே அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறார். அப்ப நீங்களும் நானும் தேவனால பிறந்திருக்கிறோம்னா தேவனால பிறந்திருக்கிற அடுத்தவங்களால என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைன்னா கர்த்தருக்குள்ளாய் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற அடுத்தவங்க மேல அன்பு செலுத்தணும். நீங்களாம் எப்படி இருக்கிறோம்? அடுத்த ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல நம்ம அன்பு செலுத்தணுமா? ஒரு குறிப்பிட்ட சபையால எனக்கு தெரியும், புது வருஷத்துல அடுத்த ஆள் மேரேஜ் படைக்கலான்னு நினைச்சிருக்கேன். மனம் இருந்தது, எதுக்கு சொல்லி சொல்லி பேர சொல்லி என்ன போகுதுன்னு அந்த புது மரபுகளா சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட சபையா அடுத்த சபை விசுவாசத்தை பார்த்தா சிரிக்க கூட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இந்த நாயை பார்க்கேன், தெருவில் இருக்கிற நாயை. சில நாய் அறிமுகமான நாயின்னா ரெண்டு வாழவாழ ஆட்டிட்டு நிற்குது. இந்த நாய் கூட வாழவாழ ஆட்டிட்டு எங்க பார்த்தோம். இங்க பார்த்தா முறைச்சிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? எதிரி பார்த்து முறைச்சு ஒரு சிரிப்பு கிடையாது. தோத்துறோம் அப்படின்னு நம்ம தோத்துறத தோத்துக்கிற மாட்டோம். அவங்க நேரடியா பதவும் போட வேண்டிய வேத வசனம் சொல்லுகிறது, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அது ஆண்டவரிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு கொள்கிறோமோ அதே போல மற்றவங்களிடத்திலையும் நீங்கள் நான் அன்பு. புதுவருஷத்துல வந்திருக்கிறோம். நம்ம யாரு? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? அவராலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். யார் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க? இயேசுதான் எல்லாம் என்று நம்பி அவர் வார்த்தையினாலே விசுவாசம் வச்சு அவர் சொன்ன வார்த்தைப்படி நடக்கிறவர். இவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறவர்கள். தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, நாம் மற்றவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். சக விசுவாசிகள் ஆண்டவர் அறிஞ்சவங்கள அன்பு இருக்கிறோம். கோயில்பட்டி பக்கம் ஒரு சின்ன கிராமம். அவருக்கு யாரோ சொன்னாங்களாம், திருநெல்வேலியில பேட்டையில ஒரு விசுவாசி இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு இங்க இருந்து நடந்தே போனாங்க. காரணம் பார்க்கறதுக்கு விசுவாசியை பார்க்கறது. அங்க வந்து நம்மள மாதிரி ஆண்டோட இருந்திருக்காங்க. நிறைய இடத்துல தேவர்கள் வந்து சொன்னார், ஒரு இடத்தாரா எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். இந்த அம்மா கலிலேயாவுல நாசரேத்துல இருக்கு. நம்மள மாதிரி ஒரு விசுவாசி இருக்காங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவங்க இருக்காங்களோ அப்படின்னு தெரிந்த உடனே கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்துல இருந்து யூதேயாவில் இருக்கிற எருசலேமுக்கு மலை தேசத்துக்கு இந்த அம்மா அங்க நடந்தே நீங்க நம்ம எப்படி இருக்கோம்? பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவில் இருக்கிற விசுவாசி வீட்டுல ஒரு கூட்டருக்கு ஜப கூட்டருக்கு வாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கணும். நம்ம மறுபடியும் ஜெபிக்கப்பட்டவர்களா? நாம ஆசீர்வாதமா இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்களா? நம்ம தேவனாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா? இது ஒரு கேள்வி. யோசிப்பாரு. தேசங்களுக்கு தேசம் போயிருக்காங்க அந்த நாட்கள். அமெரிக்காவுல ஒரு மிஷனரி ஒரு ஊழியர் சீன தேசத்துக்கு போனாங்க. அந்த கூட்டத்திலே ஒரு 20 பேர் கூடியிருந்தாங்க. நிறைய காரியங்கள் போனது ஒண்ணு. அப்ப இவர் கொண்டு போயிருந்த பைபிள்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க.
படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சா, நீங்க கொடுத்த அந்த வேத பகுதி எனக்கு மனப்படமா தெரியும்னு. மனப்படமா தெரியும் எப்படி அப்படின்னு கேட்டாரு. ஜெயில இருக்கும் போதே மனப்படம் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஜெயிலுக்கு போனையா எதுக்கு? நீங்க ஆறாவதுக்கு வந்தாரு ஜெயில வச்சு போடுறாங்க. சொல்றாரு, இந்த கூட்டம் முடிந்த பிறகு அவங்க கொடுத்தது சொன்னாங்கன்னா, உங்களை அமெரிக்காவில் இருக்க மாதிரியே நாங்களும் இருக்கணும், ஜோப் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? விடுதலை ஓட்டு ஆறாவது ஜோப் பண்ணுங்க. இவர் சொன்னாங்கன்னா, எங்களை மாதிரி மாறவே வேண்டாம். எங்க வீடுகளில் 2 வீடு 3 வீடு வச்சிருக்கோம். நாங்க திறந்து கூட படிக்கிறது கிடையாது. எங்க ஊர்ல நம்மளை பத்தி இருக்காங்க படிக்கிறதே இல்லை. ஆனா நீங்க செய்திருந்த நாட்கள்ல நம்ம ஊர்ல ஜெகத பார்க்க போவாங்கல்ல, அவங்க ஒரு பிட்டு பேப்பர்ல எழுதி போய் ஒரு வசனத்தை எடுத்து கொடுப்பாங்க. அந்த வசனத்தை அடுத்து செய்தல் வர்றதுக்குள்ள அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. மனப்பாடம் பண்ணி நாம தூக்கி கொடுப்பாங்க. பைபிள் மேல எவ்வளவு மாஞ்சியா இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த வசனத்தினால அவங்க அதிக தீவிரமா பற்றி கொண்ட வாசிக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்க அன்றைக்கிறவங்க மறைஞ்சிருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள வளர்றாங்க. என்னதான் அரசாங்கம் மோசமான அரசாங்கமா இருந்தாலும் உலகத்திலே வல்லரசுகளை ஒன்றாக மாறி இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம்? வசனங்களுக்கு பண்ணி வாய்ப்புகள் இருக்கிறது, நம்ம பயன்படுத்தி தயங்குகிறோம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த வாசல் எப்போ மூடுன்னு தெரியாது. அதான் புரிந்து கொள்ளுங்க. போன வருஷம் பிப்ரவரி மாசம் நான் பண்ண பிரச்சனை நல்லா ஞாபகம் இருக்கு. ஊரடங்குக்கு முதல் வாரம் நான் சொன்னேன், சபை மூடிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னு சொன்னேன். எனக்கு ஞாபகம் தெரியல, ரெக்கார்டிங் பார்த்தா தெரியும். கடைசி ஆகாத நல்லா ஞாபகம் இருக்குது. வீடு சமயம் மூடிட்டோம்னு சொன்னா என்ன செய்வீங்க? எத்தனை பேர் கற்றுக்கொடுப்பீங்க? மறைமுகமா எத்தனை பேர் ஆராதிப்பீங்கன்னு சொன்னா அடுத்த வாரமே மூடுங்க. நிரந்தரமாய் மூடுகிற காலங்கள் வருகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துடைய கடைசி காலம் இருக்கிறோம். வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது அப்படின்னா அன்னைக்கு நீங்களால என்ன செய்ய போறோம்? அப்ப இன்றைக்கு நீங்கள் நானும் வசனத்தை வாசிக்காவிட்டால், இன்னைக்கு நீங்கள் நானும் ஜெபிக்காவிட்டால், இன்னைக்கு நீங்கள் நானும் ஆராதனை கிரமமாய் வரவிட்டால், இன்னைக்கு நீங்கள் நானும் வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொள்ளதற்கா எனக்கு முடியாது. எல்லாம் வாய்ப்பு எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகு ஓகே வைத்த எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காரு, துபாயில் இருக்காங்க, அபுதாபியில் இருக்காங்க, கிளாஸ்மேட். அவன் அம்மா அப்பா 2 பேரும் டீச்சர். இவன் ஆண்டவர் அறிஞ்சு போய் அவங்க வீட்டில் சொல்லியிருக்கான். அவங்களும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாங்க. அவங்க ஒரு பாட்டி இருந்திருக்கு. அந்த பாட்டி மரணத்தன்மையில இருக்கிறது. இப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சான், திடீர்னு செத்து போயிட்டா என்ன செய்யுது? உடனே வீட்டுல அண்டாவில் டேப்ல தண்ணியை பிடிச்சி அதுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி அறிக்கையில வச்சு அண்டாவில் உட்கார வச்சு ஞாபகம் கொடுத்துருச்சான். பாட்டி செத்துரும், வாசனை கொடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. பகவத்துக்கு போகணும், வசன சொல்லுது, ஞாபகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வழி இல்லை. உடனே தூக்கி அண்டாவத்தை வச்சு அவன் சொல்றது ஞாபகம் இருக்கு. அண்டாவில் வச்சு பாட்டிக்கு அது யாரு? அப்பா ஞாபகம் இருந்துச்சா? அம்மா யோசித்தாங்க. இப்படி ஒரு காலம் இருக்கிறது. நீங்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம் யோசித்தோம். எங்களே இருக்க முடியாத ஒரு காலம், அதையுமே இல்லாத ஒரு காலம் தான் என்ன செய்ய? சிறிதாயும் பெரிதாயும் சரி, எல்லாத்துக்கும் தீர்வு யாருன்னா கர்த்தனா அப்படின்னு யார் இருக்காங்களோ அவர்கள் தான் தேவனாலே மறுபடியும் தெரிவிக்கப்பட்டவர்கள். இவர்கள் மற்றவர்களை நேசிப்பாங்க, மற்றவர்கள் மேல அன்பு வச்சிருப்பாங்க. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நம்ம யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை அறிந்த மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவாங்க. ஆண்டவர் இந்த பூமிக்கு போறதுக்கு நல்ல சிசிக்காய் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது என்ன சொன்னாரு? இவங்க ஒருத்தர் அன்பா இருப்பாங்க. இவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறதுனாலே இவர்கள் என்னுடைய சீசர்கள்
பார்த்துக் கொள்வோம். சரி, அடுத்து சோதரம் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சந்ததி சோதரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணுமா? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரபஞ்சம் என்னது? இந்த உலகம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்னது? நிறைய வேஷங்கள் வந்துருக்கு. வேஷம் மேல என்னதான் ஒரிஜினலா இருக்கிற நம்ம மேல பூசிக்கொள்ற மாயையான ஒரு காரியம் வேஷம். உலகத்தார் நிறைய வேஷங்களை போட்டு திரிகிறார். நம்ம சற்களே யோசிப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றவங்க, ஊழியக்காரங்கன்னு சொல்றவங்க இந்த மாதிரி மேடைக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன். ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ மேக்கப் பண்ணுறதுக்கு ஆட்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா வீட்டில் இந்த மாதிரி கேமராவில் வந்து போகுது அப்படி போகுது அப்படின்னு மேக்கப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. தலைக்கு கையடிக்க ஒரு மாதிரி மேக்கப். பாடுற ஆளுங்களை சொல்லவே வேண்டாம். குடும்பமா குடும்பத்தை வளைக்கிறது, உதவி சாயம் போடுறது, எனத்தையோ செய்யறேன். ஏன்னா உலகத்தாரெல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. ட்ரெஸ்ஸு நான் உங்களுக்கு கேட்டேன், என்ன உங்க வீட்டில் இருக்கிற மனைவி சேனையில சட்டை போட்டு முடியல அப்படின்னு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பையன் நடந்து வரும்போது பயமா இருக்கும். கீழே கண்டு நோக்கி கொஞ்சம் காணும் வண்டி சேர்த்து விட்டாங்க போது ஆடு வரங்க ஏறப்பாருங்க ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். நான் மேலே உட்காந்து பாட்டு பாரு எனக்கு பயந்து வச்சு எனக்கு வாசல் ஏதோ கவனமா இருக்கு சொல்லுங்கயா, வேற இடம் காலத்துல நான் பேருக்கு கலந்து கூட இருக்கு அப்படின்னு. அவருதான் ஆராதனை வீரர். எல்லாம் உலகத்துக்கு வந்த வேஷம். அவங்க என்ன செய்யறாங்க அப்படியே நம்ம செய்யணும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினலா இருங்க அப்படின்னு. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம வேத வசனத்தை படித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுக்கு பிரியமானது என்ன, தேவ சித்தம் என்ன என்று மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகணுமா? நீங்க நிறைய பேர் மறுரூபம் ஆகணும். எப்படி மறுரூபம் ஆகிறோம்? ஒரு ரூபா இருந்தோம், வீட்டுல ஒரு ரூபத்தில் இருந்தோம், வெளியே வரும்போது வேற ரூபத்தை மாறிடும். மறுரூபம் வேற ஒரு ரூபம். இந்த ஆண்டவர் அந்த மறுரூபமாக சொல்லல, மனம் புதிதாகிறதுனாலே. நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், கத்திர பிள்ளையா இருக்கிறேன். ஒரு காலம் அப்படி செஞ்சேன், இப்ப செய்யக்கூடாது. ஒரு காலத்துல அப்படி கொடுக்குறேன், இப்ப நான் உடுத்தக்கூடாது. மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். அவ இப்படி யார் மாறுகிறார்களோ இவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஒரு காரியம் பார்க்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 இருக்கு. அந்த மாசத்துக்கு இதுல ஓடிப்பா எனக்கு தெரியல. சரி, அப்ப நாம யார்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆண்டவருடைய சொந்த கணம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, நாடு காட்டு தேவன் சொல்லியிருக்கிறார். நாம ஆராய்ச்சி பார்க்கிறோம். நாம ஆண்டவருக்கு சொந்தம், நம்மளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அரசாங்கம் நம்மை தெரிந்து கொள்ள இருக்கலாம். வேலைக்கு நம்ம
கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொந்த பந்தங்கள் நம்மளை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். எப்படி ஈசாய் காவியை தவிர்த்து விட்டு மற்ற அண்ணனெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, அதே போல சொந்த பந்தங்கள் நம்மளை ஒதுக்கிட்டு அவங்க மற்றவரை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அரசாங்கம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், குடும்பம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், சமுதாயம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். மற்றவர்கள் நம்மளை புறக்கணித்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், அவர் நமக்கு சொந்தம். தேவன் நமக்கு சொந்தம்ங்கிறதுனால நம்ம தைரியமா பேசலாம், தைரியமா நிற்கலாம். சாதாரண ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற வார்டு மெம்பர் சொந்தக்காரன்னா அவன் வர வரைக்கும் எப்படி வர நமக்கு தெரியும். நாங்களாம் கவுன்சிலர், நாங்களாம் வார்டு மெம்பர், நாங்களாம் அது இது அப்படிங்கிற அவங்களுக்கே அவர் அதிகாரம்னா இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நீங்க நான் எப்படி இருக்கணும் யோசிச்சு ஜோபனமா எல்லாரும் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இந்த தேவன் மாறாங்க, அவருடைய வார்த்தைகள் மாறாங்க, அவருடைய கரங்களை எல்லாரும் அப்படியே அர்ப்பணம் செய்வோம். நீங்கள் நாளும் தேவனால்